புதுச்சேரியில் 9 வயது சிறுமி படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்போதைய நிலவரம் தொடர்பாக அங்கிருந்து எமது செய்தியாளர் எழில் தரும் தகவல்களை கேட்கலாம். எழில், வணக்கம். இந்த விவகாரம் பூதாகரமாக இருக்கக்கூடிய வேளையில் பல்வேறு கட்சிகளும் கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. பந்தும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுமி விவகாரம் தொடர்பாக தற்போது வரை என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன காவல்துறை சார்பாகவும் மேலும் அரசியல் கட்சிகள் சார்பாகவும்? சிறுமி சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் நேற்று மதியம் சிறுமியின் உடலானது உடற்கூறு ஆய்வு ஜிப்மர் மருத்துவமனையில் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரது உடலை ஜிப்மர் மருத்துவமனையிலிருந்து கொண்டு வரப்பட்டு சிறுமியின் உடல் சோலை நகர் பகுதியில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. நேற்றைய தினம் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக ஆர்வலர்கள், ஏராளமான மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் எனவர் ஆயிரக்கணக்கானோர் தொடர்ச்சியாக சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே நேற்றைய தினம் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடைபெற்றது. குறிப்பாக சிறுமியை கொலை செய்த இருவருக்கும் கடுமையான உச்சபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என கோரி புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் மூலை முடுக்கெங்கும் போராட்டங்கள் நடைபெற்றது. இதேபோல் சிறுமி உயிரிழப்புக்கு பல்வேறு பகுதிகளிலும் அங்கங்கே அவரது படங்களை வைத்து மலர் அஞ்சலி செலுத்தி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். இதனிடையே இன்று காலை 10 மணி அளவில் சிறுமியின் உடல் அடக்கம் செய்யப்பட உள்ளதாக அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். கருடிக்குப்பம் பகுதியில் உள்ள சுடுகாட்டில் சிறுமியின் உடல் தகனம் செய்யப்பட உள்ளதாக அவரது உறவினர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். அதன்படி இன்று காலை 10 மணி அளவில் சோலை நகர் பகுதியில் இருந்து சிறுமியின் உடலானது ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கருடிக்குப்பம் சுடுகாட்டில் தகனம் செய்யப்பட உள்ளது. பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இந்த இறுதி ஊர்வலமானது நடக்கப்பட உள்ளது. மேலும் தற்போது சோலை நகர் பகுதியில் அந்த சிறுமியின் உடன் வைக்கப்பட்டுள்ள பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஏனெனில் பல்வேறு அரசியல் தலைவர்கள் வரும்போது அவர்களுக்கு ஆளும் கட்சி சார்பில் வருபவர்களுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். நேற்றைய தினம் கூட துணைநிலை ஆளுநர் சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரும்போது ஏராளமான பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் துணைநிலை ஆளுநருக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இருந்த போதிலும் அந்த எதிர்ப்பையும் மீறி அவர் அந்த சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி சிறுமியின் தாயாருக்கு ஆறுதல் கூறினார். மேலும் இந்த சிறுமியின் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டும் எனவும் துணைநிலை ஆளுநர் கருத்து தெரிவித்திருந்தார். இதனிடையே இன்றைய தினம் சிறுமியின் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்து இன்று மாலை இந்தியா கூட்டணி சார்பில் பேரணி நடைபெற உள்ளது, அமைதி பேரணி நடைபெற உள்ளது. இதேபோல் நாளைய தினம் சிறுமியின் கொலைக்கு நீதி கேட்டும் மேலும் புதுச்சேரியில் கஞ்சா போன்ற போதை வஸ்துகளை புழக்கத்திற்கு காரணமாக உள்ள உள்துறை அமைச்சரை பதவி விலக கோரியும் நாளைய தினம் இந்தியா கூட்டணி சார்பில் பந்த் போராட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளைய தினம் அதிமுக சார்பிலும் பந்த் போராட்டமானது அறிவிக்கப்பட்டுள்ளது. இப்படி ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி மாநிலத்தில் இந்த சிறுமியின் கொலை சம்பவமானது ஒட்டுமொத்த புதுச்சேரி மக்களிடையே ஒரு மன அழுத்தம் போன்ற பல்வேறு விஷயங்களை ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி உடல் அடக்கம் செய்யப்படவில்லை நிலையில் இன்றும் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு சமூக அமைப்பினர், மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளனர். ஒரு சில பகுதிகளில் அந்தந்த பகுதியில் உள்ள வணிகர்கள் கடையடைப்பு நடத்தி சிறுமியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தி உள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தற்போதைய நிலவரங்களுக்கு நன்றி எழில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.